வணக்க பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு நம்ம வந்து எம்பிபிஎஸ் இல்லைன்னா வேற என்ன கரியர் ஆப்ஷன்ஸ் நாங்க சூஸ் பண்ணலாம் அதை பத்தி பார்க்க போறோம்ப்பா. சரியா, நிறைய பசங்க நீட் எக்ஸாம் நல்லா எழுதிருக்கீங்க, அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிரும். ஆனா நிறைய பசங்களுக்கு மெடிக்கல் சீட் வந்து கிடைக்காது, அவங்க எக்ஸாம் நல்லா எழுதல. அதுவும் இல்லாம அவங்க சொல்றாங்க, சார் நான் டிராப்ல எடுக்க விரும்பவே இல்லை, என்னால 100% நான் கொடுத்துட்டேன், இப்ப நான் வந்து வேற கரியர் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோ இருக்குப்பா. சரி, அதுவும் இல்லாம நீட் 2024க்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல, அதை போய் பாருங்க. சரியா, அதுல நான் சொல்லியிருக்கேன் நம்ம எம்பிபிஎஸ் தவிர வேற என்ன கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அதை பத்தி ஒரு வீடியோ பண்ண போறேன். சோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோப்பா. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கரியர் ஆப்ஷன் என்ன இருக்கு, அதுவும் இல்லாம அதுல நீங்க வந்து எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம், சரி, அதுல ஆவரேஜ் பேக்கேஜ் என்னவா இருக்கும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இருக்க போகுது. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டீடைல்டா நீங்க வந்து அது மேல அனாலிசிஸ் பண்ணலாம்ப்பா. ஓகே, ஸோ எஸ், என் பேர் அம்ரித் ராஜ், நான் 10 வருஷமா நீட் கோச்சிங் ஃபீல்ட்ல இருக்கேன்ப்பா. அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணி நிறைய பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய பசங்க வந்து ஆல்டர்னேட் கரியர் ஆப்ஷன்ஸ் கூட சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கப்பா. ஓகே, ஸோ முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் படிக்கலைன்னா உங்க லைஃப் காலியா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும். நிறைய பேர் வந்து பயாலஜி எடுத்தாலே நான் வந்து டாக்டர் ஆகணும் அதுவே ஒரு கனவா வச்சிருப்பாங்க. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா, 24 லட்சம் பசங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, புரியுதா? ஆனா செலக்ட் ஆகிறது வந்து தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா ஒன்லி கிட்டத்தட்ட 10,000 சீட்ஸ் தான் இருக்கு. சரியா, அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 10,000 சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ இது எல்லாரும் டாக்டர் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சரியா, டாக்டர் ஆக முடியலன்னா நம்ம வேற என்ன கரியர் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் அதை நம்ம வந்து இப்ப வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஆரம்பிக்கலாமாப்பா? பெர்ஃபெக்ட் பா. சோ ஃபர்ஸ்ட் வந்து எம்பிபிஎஸ் இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன வரும்னா டென்டிஸ்ட் வரும். இந்த டென்டிஸ்ட் கூட பாத்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாம் மூலியமா தான் வரப்போகுது. சரியா, சோ டென்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல் மருத்துவர்ப்பா, பல் டாக்டர். சரியா, இது கூட ஒரு நல்ல கரியர் ஆப்ஷன் தான். ஆனா நீங்க டென்டிஸ்ட் ஆகணும்னாலும் கூட நீங்க வந்து நீட்ல வந்து ரொம்ப நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கணும்ப்பா. சரியா, சோ எஸ், இது வந்து எம்பிபிஎஸ் கிடைக்காத கொஞ்சம் கீழே இருக்கிற பசங்க. சரியா, இதுக்கு கூட நீட்ல வந்து ஹை ஸ்கோர் தான் தேவைப்படும். சரியா, டென்டிஸ்ட் ஆகுது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. பட் எம்பிபிஎஸ் கிடைக்காத பசங்களுக்கு வந்து டென்டிஸ்ட் ஒரு வந்து நல்ல ஆப்ஷன் தான்ப்பா. ஓகே, நிறைய பசங்க வந்து நான் நிறைய படிச்சுட்டேன், என்னோட 100% கொடுத்துட்டேன், என்னால இனி படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டா டென்டிஸ்ட் நீங்க வந்து பல் டாக்டருக்கு வந்து டெஃபினட்டா படிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல கரியர் ஆப்ஷன் பா. இதை நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 73,000 75,000 to 1 lakh. அண்ட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பல்லுல வந்து பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. எங்க அப்பா வந்து இப்பதான் ரூட் கெனால், சரியா, பல் கேப் வைக்க போனாரு. அதுக்கே இங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து பயங்கரமா காசு பிடுங்குறாங்க. 10,000 20,000 அந்த மாதிரி கேட்கறாங்க. பல்லு பிடுங்கிறதுக்கே ஒரு 5,000 10,000 அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ டென்டிஸ்ட் இஸ் அ வெரி குட் கரியர் ஆப்ஷன். யாரெல்லாம் எம்பிபிஎஸ் கிளியர் பண்ண முடியல அவங்களுக்காக. ஆனா நான் சொன்ன மாதிரியே இதுக்கு கூட நம்ம நீட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஹையா தான்ப்பா வேணும். ஓகே, அண்ட் எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து நம்ம பிடிஎஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பிடிஎஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து மாஸ்டர்ஸ் கூட பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்க வந்து பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்பா. ஓகே, சரி, இது தெரிஞ்ச விஷயம் தான். வேற என்ன கரியர் ஆப்ஷன் இருக்கு இது பார்க்கலாம்ப்பா. அடுத்த கரியர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னாப்பா ஆயுஷ். சரியா, ஆயுஷ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹோமியோபதி, சரியா, ஆயுர்வேதா, உனானி, சித்த மருத்துவம் இதெல்லாம் வருதுப்பா. ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபீல்டு இருக்குல்ல. சரியா, அலோபதியை தவிர மற்றவங்க வந்து என்ன சொன்னாங்க, கெமிக்கல்ஸ். அலோபதினா நம்ம கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த டேப்லெட் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது, அது வேண்டாம், நம்ம வந்து ஆயுர்வேதா, சரியா, ஹோமியோபதி, உனானி, சித்த வைத்தியம் இந்த மாதிரி வருத்தம் படிக்கணும்னா அதுக்கு கூட நிறைய பசங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குப்பா. இதுக்கு கூட நிறைய காலேஜ்ல நீட் ஸ்கோரை வச்சு தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு கம்மியான ஸ்கோர் இருந்தா கூட நீங்க வந்து இந்த மாதிரி காலேஜஸ்ல நல்லா படிக்கலாம்ப்பா. அண்ட் இது பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து இப்ப வந்து பூமிங் ஃபீல்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப ஆயுர்வேதா, சரியா, நேச்சுரல் மெத்தட் ஆஃப் ஹீலிங் த பாடி அந்த மாதிரில போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கெமிக்கல் இருக்குல்லப்பா, நார்மல் அந்த மெடிசின், நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, அவங்க வந்து உனக்கு அலோபதி மெடிசன் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து பாடிக்கு ஹார்ம்ஃபுல், அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மருத்துவத்துல சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு கரியர் ஆப்ஷன், நல்ல கரியர் ஆப்ஷன். ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து 50,000 பர் மந்த் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஆனா நான் சொன்ன மாதிரியே உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ல, இன்க்ரீஸ் ஆக உங்களோட சேலரி கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்பா.
அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னாப்பா ஆயுர்வேதா, உனானி, சித்தம் இந்த இந்த மருத்துவத்துல இருக்குல்ல, இதுல வந்து ரொம்ப நாளா வந்து என்ன சொல்றது டிஸ்கவரி நல்லா நடக்கல. சரியா? அதுல அட்வான்ஸ்மென்ட் அவ்வளவா இல்ல. நீங்களா ஃப்ரெஷ் மைண்ட்ஸா வரீங்களா, நீங்களா ஃப்ரெஷ் பிரெயின்ஸ். உங்களுக்கெல்லாம் எல்லா டெக்னாலஜி எல்லாமே தெரியுது. ஸோ நீங்க வந்து புதுசா கூட இந்த இந்த மருத்துவ வசதிகள் இருக்குல்ல, இதுல நீங்க வந்து புதுசா இன்வென்ஷன்ஸ் பண்ணலாம். உங்களோட என்ன சொல்றது ஸ்டார்ட் அப் மாரி. புரியுதா? எல்லாரும் ஆக்சசிபிள் பண்ற மாரி, இது வந்து எல்லாருக்கும் எஜுகேட் பண்ற மாரி, நீங்க வந்து புது முறையில கூட உங்களோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அது கூட பண்ணலாம். இல்லைன்னா புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? மெயினா வந்துப்பா நீ வந்து இந்த ஃபீல்ட்ல கூட ரொம்ப சூப்பர் டூப்பரா பண்ணலாம். சரியா? நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தேன்னா இந்த ஃபீல்டு வந்து பார்த்தேன்னா இப்பதான் க்ரோயிங் ஃபீல்ட், ப்ளூமிங் ஃபீல்ட். சரியா? நீ இதுல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா நீ வந்து இந்தியாலேயே டாப் லெவல்ல இந்த மருத்துவ முறையில நீங்க வந்து என்ன சொல்றது லீடிங் டாக்டரா கூட வரலாம். ஓகே, சோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. இது வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு அண்டர் வரும்பா. சரியா? சோ இதை நீங்க டெஃபினட்டா நீங்க வந்து செக் பண்ணலாம். ஒரு ஆல்டர்னேட் கரியர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பத்தி இனி டீடைலா வீடியோனா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இதை பத்தி என்ன டீடைல்டு வீடியோ, எப்படி அட்மிஷன் வாங்குறது, சரி எந்த காலேஜ் நல்ல காலேஜ் இருக்கு, சரி எத்தனை வருஷம் கோர்ஸ், இதுல என்ன படிப்பாங்க, அதெல்லாம் கூட நாங்க இப்போ சொல்றோம். ஓகே, உங்களுக்கு வேணும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னாப்பா வெட்டினரி சயின்சஸ். வெட்டினரி சயின்சஸ்னா அனிமல் டாக்டர்ஸ்பா. சரியா? இது கூட பாத்தீங்கன்னா பேச்சுலர் இன் வெட்டனரி சயின்சஸ் 5.5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். சரி, அனிமல் டாக்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் earn up to 45,000 per month. நான் சொன்ன மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நீங்க வந்து அதிகமா காசு சம்பாதிச்சுட்டே போகலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாப்பா டாக்கு, சரியா, டாகோட சாப்பாடு, கேட்டோட சாப்பாடு இந்த மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்குல்ல, இங்கெல்லாம் டாக் கல்ச்சர், கேட் கல்ச்சர் அதிகமா இருக்கும். சரியா? டாக் க்ரூமிங், கேட் டாக்டர், டாக் டாக்டர் அண்ட் அந்த வெட்டரி டாக்டர் இருக்காங்களே, அவங்களோட டிமாண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கு. அண்ட் இப்போ ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரிலாம் இருக்கும்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணை, சரியா, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெட்டனரி டாக்டர்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அதனால இது ஒரு நல்ல கரியர் ஆப்ஷன் நாங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்சஸ். இதுல வந்து நிறைய கோர்சஸ் இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் பாராமெடிக்கல் கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர்ல இருப்பாங்கல்ல, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி இருப்பாங்க, தென் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் தெரப்பி, பார்மசி, நர்சிங், ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி, ஆப்தால்மிக் டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி, நியூக்ளியர் மெடிசன், நான் சொன்ன மாதிரியே மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டர் தெரப்பி டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெக்னாலஜி, ஸ்பெசிஃபிக்கான டெக்னாலஜி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னாப்பா 4.5 to 3 years கோர்ஸ் இருக்கும்பா. அண்ட் இதுல ஆவரேஜ் சேலரி பாத்தீங்கன்னா 20,000 to 50,000 வந்து ஹையஸ்டா போலாம். ஸோ எல்லாமே இது வந்து வேரியபிள்பா. என்ன ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 20,000 to 50,000 rupees பர் மந்த் வரைக்கும் நீங்க போகலாம். நான் சொன்ன மாதிரியே அகெயின் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நீ மேனேஜரா போவ, அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜரா போவ. ஸோ அப்படியே உன்னோட வந்து என்ன ஆகும், பேக்கேஜ் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ உனக்கு வந்து இதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா சரியா, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசிக்கல் தெரப்பி, ஃபார்மசி, ஸ்பீச் தெரப்பி, ஆப்தால்மிக்னா கண்ணோட டெக்னாலஜி, சரியா, அதுவும் இல்லாம ரேடியோகிராஃபி, நியூக்ளியர் மெடிசன். சரியா? இப்போ பாருப்பா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்பா. சரி, அதுவும் இல்லாம இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா ஃபீல்ட்லையும் நிறைய வந்து என்ன சொல்றது நிறைய வந்து நிறைய வந்து இன்வென்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குப்பா. சரியா? இன்வென்ஷன் சொல்லலாம், நிறைய ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா பண்ணி ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் வந்து உங்களோட கம்பெனியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வரலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யோசிக்கணும். ஓகே, வெரி குட். நிறைய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு வராது, ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் தெரியும்ல, ரொம்ப வந்து பீப்புள் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும், பீப்புள்லாம் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரியும். சரியா? படிப்பு வராது, ஆனால் நல்லா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக எப்படி வேலையை வாங்குறது அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி பேசுறது அதெல்லாம் நல்லா தெரியும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னா பிஸ்னஸ் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான். சரியா? அந்த பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ், இந்த மாதிரி டெக்னிக்கல் நாலேஜோட சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இது ஒரு கரியர் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இது வந்து சொல்லுவோம், இதை வந்து நம்ம வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா, நீங்களா நினைப்பீங்க எம்பிபிஎஸ் டென்டிஸ்ட் தவிர வேற எதுவுமே இல்லை. இதுல பாத்தீங்களா இத்தனை கோர்சஸ் இருக்கு. இது இல்லாம நான் இது சொன்னல வெட்டினரி இருக்கு, ஆயுர்வேதா, உனானி, சித்த வைத்தியம், இது எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாம இனி முடியல, இனி பாத்தீங்கன்னா பியூர் சயின்சஸ் இருக்குப்பா. பியூர் சயின்ஸ்னா என்ன சார்? சரியா, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி. சரியா? நிறைய பசங்க வந்து நான் சார் பிஹெச்டி பண்ணணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 3 years பிஎஸ்சி பண்ணணும், அதுக்கப்புறம் 2 years வந்து எம்எஸ்சி பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க வந்து பிஹெச்டிக்கு வந்து ட்ரை பண்ணலாம்ப்பா. சரியா? நீங்க பிஎஸ்சி இன் ஜூலாஜி, பாட்னி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி,
career in education research, private sector, and ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னாப்பா இதில் வந்து 20,000 per month வரைக்கும் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கூலில் டீச்சராக போகலாம், பயாலஜி டீச்சர் இல்லைனா பயோடெக்னாலஜி டீச்சர், பாட்னி டீச்சர். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜில் ஒரு டீச்சராக போகலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து பிஹெச்டியாக போய் ரிசர்ச்சில் கூட நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல கரியர் ஆப்ஷன்ஸ்ப்பா. சரியா? ஆனால் இதில் என்னென்னா ஒரு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அண்ட் நீங்கள் வந்து இமீடியட்டாக காசு ஏர்ன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட் டேக்ஸ் டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளைட் சயின்சஸ்ப்பா. நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ். சரியா? அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிப்பா. சரியா? ஸோ அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரி பெஸ்டிசைட்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், அதில் சுற்றி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே இருக்குது. நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டு பிளேட் சர்வீசஸ், இந்தியன் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங், ஃபார்ம்லேருந்து டைரெக்டாகவே சிட்டிக்கு சாப்பாடு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் கிரெயின்ஸ் எப்படி கொண்டு வர்றது, சரியா? பெஸ்டிசைட் ஃப்ரீ, ஹெர்பிசைட் ஃப்ரீ ஃபார்மிங், அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போதைக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். தென் நியூட்ரிஷன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சாப்பிட்றோம் அதை பற்றி ரொம்ப நியூட்ரிஷன் என்ன சொல்கிறது ரொம்ப அவேராக இருக்காங்க. நீங்களே பார்த்துப்பீங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெஸ்லேல சுகர் அதிகமாக இருக்குது, பார்ன்விட்டால சுகர் அதிகமாக இருக்குது. சரியா? மேகியில் வந்து டாக்ஸின்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. ஸோ இப்போல்லாம் எல்லாரும் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணுறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றாங்க, என்ன நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், ஒரு நல்ல பாடியை மெயின்டைன் பண்ணணும்னா என்ன மாதிரி நியூட்ரிஷன் இருக்கும், அந்த மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட். இப்போ ஐபிஎல் இருக்குல்ல, ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க. சரியா? ஒரு பிளேயருக்கு நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்ட்பா. தென் பயோமெடிக்கல் சயின்சஸ். சரியா? பயோமெடிக்கல் சயின்சஸ்னா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், சிடி மஷின், எம்ஆர்ஐ மஷின், சரி அதெல்லாம் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறது, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லைனா புது மஷின்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கான டெக்னாலஜிப்பா. நானோ டெக்னாலஜி, என்வாயர்மெண்டல் சயின்சஸ் அண்ட் ஃபொரென்சிக்ஸ் ஆல்சோ. என்வாயர்மெண்டல் சயின்சஸ்னா இப்போ ஆயில் ஸ்பில் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ஓஷனில் வந்து ஆயில் டேங்கர் வந்து வெடிச்சு அதில் தண்ணியிலலாம் ஆயில் செதறிடுச்சு, அந்த ஆயில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பொல்யூஷன் இருக்கா ஒரு இடத்துல நிறைய வந்து பொல்யூஷன் இருக்குது, அந்த பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு லேக்கை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிப்பா. ஃபொரென்சிக்ஸ் நம்ம ஃபிங்கர் பிரிண்டிங் படிச்சோம் பயோடெக்னாலஜியில், அதெல்லாம் கூட ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கரியர் ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களாப்பா பயாலஜியில் வந்து எக்கச்சக்கமான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீ வந்து என்ன பண்ணணும்னா உனக்கு பிடிச்சது, உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அதை சூஸ் பண்ணிட்டு நீ வந்து அதை பற்றின டீட்டெயில்டாக யூடியூப்ல பாரு, கூகுளில் சர்ச் பண்ணு. சரியா? அது இல்லாமல் எனக்கு கிடைக்கலன்னா கமெண்ட் பாக்ஸ் எனக்கு சொல்லு, நாங்கள் வந்து அது மேலே ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ கொண்டு வரோம். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னாப்பா ஹெல்த் மேனேஜ்மெண்ட். ஹெல்த் மேனேஜ்மெண்ட்னா ஹாஸ்பிட்டல்ல கிளினிக் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும், அப்போலோ ஹாஸ்பிட்டல், மணிபால் ஹாஸ்பிட்டல். சரியா? இவங்கெல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்குன்னே ஒரு ஸ்டாஃப் இருக்கும்பா. எந்த டாக்டர் எப்போ வருவாரு, எந்த நர்ஸ் எங்க இருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு கூட எம்பிஏ இருக்குப்பா. சரி, அதுக்குன்னு கூட பாத்தீங்கன்னா எம்பிஏ, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கூட எம்பிஏ இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சைட் போகணும்னு இருந்தாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சில பசங்க வந்து பயாலஜி கூட சேர்ந்து மேத்ஸ் கூட படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பசங்க வந்து பயோடெக்னாலஜி, இன்ஜினியரிங், பிடெக் இன் பயோடெக்னாலஜி, பிடெக் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். சரியா? அது இல்லாம பிடெக் இன் பயோமெடிக்கல், இது கூட நீங்க படிக்கலாம்ப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிடெக் கோர்சஸ். சரியா? சில பிடெக் கோர்சஸ்க்கு வந்து மேத்ஸ் கூட தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் விஐடில பாத்தீங்கன்னா நீங்க பயோ மட்டும் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்களா உங்க எக்ஸாம்ல, நீங்க வந்து இந்த கோர்சஸ்ல எலிஜிபிள். ஓகே, சோ நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிடெக் இன் பயோமெடிக்கல் விஐடில தான் படிச்சேனா. சரியா? பிடெக் இன் பயோமெடிக்கல் விஐடி, இப்போ நான் வந்து டீச்சரா இருக்கேன். அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும்பா. சரியா? கவர்மெண்ட் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி. சில பசங்க வந்து சார் நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் நான் வந்து ஐபிஎஸ் ஆகணும், இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம், கிராஜுவேட்னா நீங்க பிஎஸ்சி படிச்சதுக்கு அப்புறம், பிஎஸ்சி இன் பாட்னி, ஜூலஜி எது வேணாலும் படிச்சிருக்கோங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நீங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட போகலாம். அது இல்லாம நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும்பா, நீங்க வந்து அதுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? சோ எம்பிபிஎஸ் வந்து எண்ட் இல்ல. சரியா? உனக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குப்பா, ஆனா நீ தான் சூஸ் பண்ணணும். சரியா? நான் நீட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து டிராப் இயர் எடுக்கணுமா,
இல்லைன்னா நீட்டை தவிர வேற கரியர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுமா, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. அதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ட்ராப் எப்போ எடுக்கணும், இல்லைன்னா நீங்க வந்து வேற கரியர் எப்போ சூஸ் பண்ணணும், ஸோ அதை எப்படி நம்ம டிசைட் பண்றது, அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. சரியா? ஸோ நீங்க வந்து 100% ஷூரா இருந்தீங்கன்னா ஆல்டர்னேட் கரியர் தான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம இல்ல சார் நான் வந்து ட்ராப் எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம Xylemல ரிப்பீட்டர் கோர்சஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னாப்பா, எஸ் ரிப்பீட்டர் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கம்ப்ளீட் 11th 12th வந்து ஆன்லைன் மீடியம்ல சொல்லி கொடுக்க போறோம். அண்ட் இட் இஸ் a complete very low cost. சரியா? காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆன்லைன் கோர்சஸ். நீங்க ஆஃப்லைன் கோர்சஸ் வரணும்னா நாங்க கோயம்புத்தூர் சென்டர்ல வந்து நீங்க வந்து எங்களோட சேரலாம். ஓகே, எஸ் எப்படி சேர்றது, நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, எங்க டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணும் அண்ட் நீங்க வந்து சேர்ந்துக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ எஸ், whatever field you may choose, there is no limitation in earning. Greater the skill, greater the career. பார்ப்பா, எந்த ஃபீல்ட் நீ சூஸ் பண்ணாலும் சரியா, அதுக்கு வந்து ஹையர் லெவல் இல்லை, நீ வந்து எக்கச்சக்கமா ஏர்ன் பண்ணலாம். சொன்னேன்ல, நீ உன்னோட ஸ்டார்ட் அப்பை போட்டுக்கோ, சரியா, உன்னோட ஓன் வெஞ்சர் ஆரம்பி, சரியா, ஒரு 10 பேருக்கு நீ வேலை கொடு, சரியா. சோ ஆனா அது எல்லாத்துக்கும் என்ன தேவை, நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கணும்ப்பா. ஆனா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாம சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது வந்து முடியாதுப்பா. காசு சம்பாதிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான், ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். நீங்க எல்லாரும் என்னோட ஸ்டூடெண்ட், நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருங்க. டெஃபினட்டா கடவுள் வந்து உங்களுக்காக வந்து என்ன சொல்லுவாங்க, கதவை திறந்துட்டே இருப்பாரு. ஓகே, பர்ஃபெக்ட்பா. ஸோ எஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். சரி, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கரியர் ஆப்ஷன் சூஸ் பண்ண போறீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே நம்ம Xylemோட ஆன்லைன் ரிப்பீட்டர் பேட்ச் வந்து 27th May ஸ்டார்ட் பண்ண போறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் இருக்கு. நீங்க வந்து சார் நான் வந்து என்னோட கனவு வந்து நான் டாக்டர் தான் ஆகணும், நான் MBBS தான் கிளியர் பண்ணணும், ஒரே டிராப் எடுக்க ரெடியா இருக்கீங்கன்னா இங்க கூட சேர்ந்து படிங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அண்ட் நீங்க கூட சேர்ந்து படிங்க. நான் ஏன் கோர்ஸ் ஜாயின் பண்ண சொல்றேன், ஏன்னா பாத்தீங்கன்னா பாரு, நீ சொந்தமா கூட படிக்கலாம். ஆனா நீ கோர்ஸ் ஜாயின் பண்ண என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு முறையில் நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா உனக்கு டெய்லி கிளாஸஸ் இருக்கும், எவ்ரி வீக் உனக்கு டெஸ்ட் இருக்கும். அது இல்லாம டீச்சர் கிட்ட நீ டவுட்லாம் கேட்டுக்கலாம். இப்போ நீ கோச்சிங் ஜாயின் பண்ண என்ன பண்ணுவேன், நீ வந்து ஒரு நாள் படிப்ப, 2 நாள் படிக்க மாட்டேன், சில நாள் படிக்க மாட்டேன், டெஸ்ட் எங்க இருந்து எழுதணும், எது படிக்கணும் எது படிக்க கூடாது, ஒரே சப்ஜெக்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுவேன், மற்ற சப்ஜெக்ட்டை விட்டுருவேன். கோச்சிங்ல ஜாயின் பண்ண என்ன ஆகும், நீ வந்து எல்லா சப்ஜெக்ட் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி எல்லாமே நடத்துவாங்க. சரியா? வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, உனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ நீ வந்து ஒரு செக்ல இருப்பேப்பா. சரியா? உனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பாதை தெரியும். சரியா? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனா நமக்கு வந்து ரூட் தெரியணும்ல, அந்த ரூட் வந்து இந்த கோர்ஸ் உனக்கு காட்டும். ஆனா நீ சொந்தமா ப்ரிப்பேர் பண்ணா உனக்கு ரூட்டே தெரியாது, நீ வந்து தொலைஞ்சு போக சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லைக் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, டிராப் எடுக்கிறீங்களா, ஆல்டர்னேட் கரியர் சூஸ் பண்றீங்களா, அந்த ஆல்டர்னேட் கரியர் என்ன கரியர் சூஸ் பண்ணி எனக்கு கண்டிப்பா சொல்லுங்கப்பா. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், பை பை.